أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فكلوا مما ذكر اسم الله عليه إن كنتم بآياته مؤمنين. நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது நம்பிக்கையுடையோராயின் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளின் மாமிசத்தை புசியுங்கள். وما لكم ألا تأكلوا مما ذكر اسم الله عليه وقد فصل لكم ما حرم عليكم إلا ما اضطررتم إليه وإن كثيرا ليضلون بأهوائهم بغير علم إن ربك هو أعلم بالمعتدين. அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் புசிக்காமல் இருக்க என்ன காரணம்? கட்டாய சூழ்நிலைகளை தவிர மற்ற சமயங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளவை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கின்றானே. ஆனால் பெரும்பான்மையினரின் நிலை என்னவெனில், அறிவில்லாமல் தம் மன இச்சைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை வழிபெறச் செய்கின்றார்கள். திண்ணமாக இறைவன் வரம்பு மீறி நடப்போரை நன்கறிவான். وَذَرُوا ظَاهِرَ الْإِثْمِ وَبَاطِنَهُ إِنَّ الَّذِينَ يَكْسِبُونَ الْإِثْمَ سَيُجْزَوْنَ بِمَا كَانُوا يَقْتَرِفُونَ. வெளிப்படையான மறைவான பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றின் கூலி அதிவிரைவில் வழங்கப்படும். ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم لمشركون. மேலும் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்படாத பிராணியின் மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள். நிச்சயமாக இவ்வாறு செய்வது பாவமாகும். திண்ணமாக ஷைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கின்றார்கள். அவர்கள் உங்களோடு தர்க்கம் புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் நிச்சயமாக நீங்களும் இணை வைப்பவர்கள்தாம்.